பறவை. மூங்கில் பறவை. உங்க அப்பன் ஆலமரம் போல சொந்த கால் ஊன்றி வளர்ந்தவன், மத்தவங்களையும் வளர்த்தவன். நீ படிக்கிற வேலைய மட்டும் பாரு, அதை விட வேற வேலை இல்ல உனக்கு. இது என்ன மார்க்கு? தந்தை காட்வின் ஆக்ரோஷமாக எட்டி உதைத்தது ஜோசப்பிற்கு சட்டென நினைவிற்கு வந்தது. அந்த உதை விழுந்தபோது ஏற்பட்ட உடல் வலியை விட ஆலமரம் போன்ற ஒரு மனிதனின் நிழலில்தான் ஒரு காய்ந்த சருகாக கூட மதிக்கப்படவில்லை என்ற ஏமாற்றமே அவனை அதிகம் வாட்டியது. காட்வின் எப்போதும் அப்படித்தான், ஒரு கம்பீரமான ஆலமரம். அந்த மரம் ஊருக்கே நிழல் தந்தது. ஆனால் அதன் வேர்கள் தன் சொந்த மண்ணை, தன் மகனை எவ்வளவு ஆழமாக அழுத்தி பிழிந்தன என்பது அவருக்கு புரிந்திருக்கவில்லை. கடிகாரத்தில் நேரம் பார்த்தான். விமானம் தரையிறங்க இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. சமீப காலத்தில் ஜோசப்பிற்கு சின்ன சின்ன நெகிழ்வான சூழல் வந்தாலும் கண்கள் தானாக கலங்க துவங்கிவிட்டது. திரைப்படங்களிலோ தொலைக்காட்சிகளிலோ ஏதாவது சோகமான காட்சி வந்தால் அதில் நடித்தவர்களை விட அதிகமாக இவனுக்கு மனம் நெகிழ்வதை உணர்ந்தான். 50 வயதை நெருங்குவதால் இது சகஜம் என நினைத்தான். இருப்பினும் அவன் ஒருபோதும் தன் பலவீனத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவன் கண் கலங்குவதை மற்றவர் அறியாமல் பார்த்து கொள்வான். ஒரு ஆணின் கண்ணீர் என்பது தோல்வியின் அடையாளம் என்று அவன் வளர்க்கப்பட்ட விதம் அவனுக்குள் அத்தனை ஆழமாக பதிந்திருந்தது. இன்னும் சில ஆண்டுகளில் மற்றவர் முன் கண் கலங்கவும் தான் தயாராகி விடுவோம் என்று அவன் நம்பினான். அப்பா காட்வின் ஒருபோதும் கலங்கியே ஜோசப் பார்த்ததே இல்லை. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் அவர் தொலைபேசியில் பேசும்போதெல்லாம் அவரின் குரலில் உள்ள கலக்கமும் தடுமாற்றமும் அவனால் அவருக்கு சரிவர பதிலளிக்க வழி தந்ததில்லை. சிங்கப்பூரில் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோசப்பிற்கு தன் தந்தையின் இந்த முதுமை மாற்றங்களை ஜீரணிக்க முடியவில்லை. அவனது மனைவிக்கு சிறுநீரகத்தில் கோளாறு என்பதால் அவளை வாரத்திற்கு 3 முறை மருத்துவமனைக்கு 2 மணி நேரம் அழைத்து செல்ல வேண்டும். டயாலிசிஸ் இயந்திரங்களுக்கு இடையே அவளது எதிர்காலம் ஊசலாடி கொண்டிருந்தது. அவள் உடல் எடையும் பொலிவும் குறைவதை அவன் உணர்ந்தாலும் ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. அவளை ஆசையாக கிள்ளுவதையும் தடவி கொடுப்பதையும் அவன் விடுவதாக இல்லை. அவளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அடுத்த ஆண்டு செய்தாக வேண்டும். மருத்துவ செலவுகள், மகனின் படிப்பு, இப்போது அப்பாவின் உடல்நிலை என ஜோசப் ஒரு மிகப்பெரிய சிலுவையை சுமப்பவனைப் போல உணர்ந்தான். அப்பா போனில் பேசும்போதெல்லாம், எப்போ ஊருக்கு வர? வண்டி சொல்லிட்டியா? இன்னைக்கு வீட்டுல இருந்த வேலையா? அலுவலகத்திலேயே இருக்க? சாப்பிட்டியா? நான் 2 இட்லி சாப்பிட்டேன், காலு வலிக்குதுடா. லுங்கில ஒண்ணுக்கு போயிட்டேன் என்று அவர் தனது இயலாமையை குழந்தையைப் போல சொல்லுவார். இதை கேட்கும் போது அவனது கண்கள் கலங்கும், உதடுகள் துடிக்கும், மனம் வலிக்கும். ஆனால் வார்த்தை வராது. அவன் ஒரு போலி முகமூடியை அணிந்து கொண்டு, நீங்க ஆலமரம் மாதிரி வளர்ந்தவரு, என்னையும் வளர்த்தவரு, 2 இட்லி காலையிலையும் ராத்திரியும் கிடைக்குதுன்னா நீங்க அதிர்ஷ்டசாலி அப்பா. இங்க சிங்கப்பூர்ல இந்த கொடுப்பினை எனக்கு இல்ல. காலையில காப்பிய கண்ல பார்த்தாலே போதும்னு இருக்கு என் வாழ்க்கை என்று அவன் போலியான சிரிப்போடு சொல்லுவான். ஆனால் காட்வின் விடமாட்டார். அட போடா, என் மருமக எவ்வளவு சமைச்சு போட்டாலும் உனக்கு குறைதான். அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்க போது, ஒழுங்கா பேசு, உனக்கு அவ கிடைச்சதே அதிகம். இதுல குறை சொல்லும் தைரியம் எப்படி வந்தது? சரி, எப்ப ஊருக்கு வர என திரும்பவும் அதே கேள்விக்கு வந்து நிற்பார். ஊரில் தபால்காரராக பணி செய்ததால் காட்வின் எப்போதும் சைக்கிளில் தான் பயணம் செய்வார். ஊரின் மூலை முடுக்கெல்லாம் அந்த சைக்கிள் மணி ஓசை கேட்கும்.
ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் சைக்கிளை நிறுத்தி தபாலை கொடுத்துவிட்டு மீண்டும் சைக்கிளை சில மீட்டர் மிதித்து அடுத்த வீட்டில் தபால் கொடுத்து சென்று ஓயாது அவரது காலும் அவருக்கு அதிகமாக உழைத்தனர். அந்த ஓயாத உழைப்புதான் இன்று அவருக்கு தீராத மூட்டு வலியாக மாறியிருக்கிறது. சில நாட்களாக அவரால் படுக்கையிலிருந்து எழுந்து தானாக கழிவறைக்கு செல்ல முடியவில்லை என்றும், தன்னால் அவரை பார்த்து கொள்ள முடியவில்லை என்று அம்மா விரக்தியாக போனில் சொன்னாள். அதனால்தான் ஜோசப் உடனே ஊருக்கு கிளம்பியிருந்தான். ஊருக்கு போய் ஏதாவது ஒரு தாதியாரை முழு நேர வேலைக்கு அமர்த்த வேண்டும். அதற்கு அம்மா கண்டிப்பாக முரண்டு பிடிப்பார், வேண்டாம் என்பார். அவரை சமாதானம் செய்ய வேண்டும். இந்த எல்லாவற்றையும் ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டும். விமானம் மதுரை விமான நிலையத்தில் இறங்கிய அடுத்த நொடி அவனது கைபேசியில் சிக்னல் கிடைத்தது. அவனது அப்பா பல முறையும் அவனது மனைவி சில முறையும் அழைத்திருந்தது தெரிந்தது. விமானத்தில் ஒரு சிலர் மிகவும் அவசரம் போல வேகம் வேகமாக முண்டியடித்துக் கொண்டு எழுந்து நின்றனர். இதே விமானத்தில் சிங்கப்பூரில் ஏறும்போது வரிசையாக அமைதியாக ஏறியவர்களா இவர்கள் என்று சந்தேகப்படுவதா? இடத்திற்கு தகுந்தவாறு விரைவில் மாறிவிடுகிறார்களே என்று பொறாமைப்படுவதா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு முதலில் மனைவிக்குத்தான் அழைத்தான். ஒரு வாரத்துல வந்துடுவேன். பையனுக்கு தேசிய சேவையில விடுப்பு இந்த வாரம் இல்ல. அதனால நீ டாக்ஸியில மருத்துவமனைக்கு பத்திரமா போயிட்டு வா என்று அன்பாக சொல்லிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். மதுரையிலிருந்து அவனது ஊருக்கு மேலும் 2 மணி நேர பயணம். அப்பாவிற்கு போன் செய்யலாம் என நினைத்த நொடியே அவரே அழைத்தார். பத்திரமா வந்துட்டேன்பா, ராத்திரி 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு டாக்ஸியில் ஏறினான். டாக்ஸியில் ஜன்னல் கண்ணாடி வழியாக வீசிய அந்த சூடான காற்று அவன் முகத்தில் படர்ந்தது. சிங்கப்பூரின் குளிரூட்டப்பட்ட அறைக்குள் பழகிய அவனது சருமத்திற்கு இந்த வெப்பம் இதுவரை அந்நியமாகவில்லை. அதன் மனம் அவனுக்கு சொந்தமாக இருந்தது. சாலை ஓரங்களில் வரிசையாக நின்றிருந்த புளிய மரங்கள் அவனது சிறு வயதில் அப்பா சைக்கிளில் அழைத்து சென்ற நினைவுகளை கிளறின. அந்த மரங்கள் இன்றும் அசையாமல் நின்றன. ஆனால் அந்த தந்தை மட்டும் கால ஓட்டத்தில் சரிந்து விட்டார். வழியில் தெரிந்த டீ கடைகளில் தெரிந்த கூட்டமும், ஆங்காங்கே மேய்ச்சல் முடிந்து வீட்டுக்கு போய் கொண்டிருந்த ஆடுகளும் அவசரமில்லாத அந்த ஊர் வாழ்க்கையை அவனுக்கு நினைவுபடுத்தின. சிங்கப்பூரில் நிமிடங்களுக்கு பின்னால் ஓடும் வாழ்க்கை இங்கே மெதுவாக நகர்ந்தது. ஆனால் அவனது மனம் மட்டும் வீட்டிற்குள் படுத்திருக்கும் அந்த மூங்கில் மனிதனை எண்ணி தவித்தது. டாக்ஸியின் சத்தமும் வெளியே கேட்ட பறவைகளின் ஒலியும் ஒருவித அமைதியற்ற நிசப்தத்தை அவனுக்கு உருவாக்கின. டாக்ஸி அவனது ஊருக்குள் நுழையும் போது நன்றாக இருட்டிவிட்டது. எவ்வளவு தூரம் வந்திருக்க, வண்டிய மெதுவா ஓட்ட சொல்லு, வழியில நல்ல கடையில டீ குடி, டிரைவருக்கு வாங்கி கொடு, காசு வச்சிருக்கியா, எதிர் வீட்டம்மா சிங்கப்பூர் தைலம் கேட்டாங்களே, மறக்காம வந்தவுடன் போய் கொடுத்துடு என்று அரை மணிக்கு ஒரு முறை அப்பா விடாம அழைத்து கொண்டே இருந்தார். ஊர் எல்லையில் இருந்து பெரிய ஆலமரத்தில் பறவைகள் சத்தமிட்டது அவனுக்கு இசையாக இருந்தது. தான் ஒரு பறவையாக தன் அப்பா என்னும் ஆலமரத்தில் ஐக்கியமாவதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்தபோது மீண்டும் மனதுக்குள் வலித்தது. வீட்டில் நுழைந்தபோது மூத்திரவாசம் மூக்கை தொலைத்தது. அம்மா இவன் வருவதை பார்த்து விரக்தியோடு, வாடா, உங்க அப்பா உன்னை வரவேற்க பன்னீர் இப்பதான் லுங்கில தெளிச்சாரு, அதான் லுங்கி மாத்திரை, இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தனம் பூசுவாரு லுங்கில, அதையும் நான் தான் கழுவணும், எப்படி இருந்த மனுஷன் என்றாள். அந்த வார்த்தைகளில் இருந்த சலிப்பு ஒரு காலத்தின் காதல் முதுமையை எப்படி கசப்பாக மாற்றுகிறதோ என்ற கேள்வியை எழுப்புகிறது. இதே நிலை நமக்கும் ஏற்படும் போது மனைவி என்ன சொல்லுவாள் என்று நினைத்த போது சிரிப்பு வந்தது. மெதுவாக மூத்திரவாசத்தை பின்தொடர்ந்து அப்பா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான்.
ஆலமரம் சாய்ந்தது போல அப்பா படுத்திருப்பார் என்று கற்பனை செய்து வந்தவன் அவரை பார்த்தபோது அவர் சாய்த்து வைத்த மூங்கிலை போல மெலிந்து கிடந்தார். டேய் ஜோசப், உனக்கு 4 இட்லி வாங்கி வர சொல்லியிருந்தேன். நான் 8 மணிக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டேன். உங்க அம்மா உப்மா செஞ்சு சாப்பிட்டுட்டா. ஏற்கனவே அவ அழகா நம்ம வீட்லயே இட்லி சுட்டு இருக்கலாம். நல்லா இருக்கும். ஆனா அவகிட்ட யாரும் சொல்றது நம்ம மேஸ்திரி தான் இப்பெல்லாம் தினமும் வாங்கின்னு வராரு. இங்கே நாத்தமா இருக்கும். ஹாட் பாக்ஸ்ல இட்லி இருக்கும். நீ பின்னாடி உன் ரூம்ல போய் சாப்பிடு. மிச்சத்தை அங்கேயே போட்டுடாத. வெளியே நாய்க்கு போடு என்றார் அப்பா. இந்த நிலையிலும் மகன் பசியாக இருப்பானோ என்று கவலை. எத்துணை நெகிழ்வான கதை இல்லையா? எவ்வளவு நிச்சயமா. வருத்தமா இருந்தது. நம்ம அப்பா நம்மள வளர்த்துட்டு நம்ம கண் முன்னாடி நம்ம அப்பா நமக்கு கதாநாயகனா தெரிந்த அப்பா. அப்பானா எப்பவுமே அப்படியே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருக்கும் வயசாகுது, நமக்கும் வயசாகுது. அவருடைய அந்த வயசோட முதுமைய எவ்வளவு அழகா ஒவ்வொரு வரியிலும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது ஜெயசிம்மன்? இந்த கதையோட கருத்து எப்படி இருந்தது? அத நான் படிக்கும் பொழுது உங்களுடைய உள் மனதுல என்ன தோணுச்சு? இந்த கதை பொதுவா வெளிநாட்டுல வாழ்ற எல்லாருக்கும் அது ஒத்து போகும். எல்லாரும் அதை ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு அது நடந்திருக்கும், இல்ல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கும். அதை பார்த்து அவங்க வந்து என்ன அனுபவிக்கிறாங்களோ அதை அப்படியே அழகா தெளிவா இந்த கதையில சொல்லியிருக்கிறாங்க. அதுல முக்கியமா என்னன்னா அந்த அப்பா அம்மா அவங்களோட புரிதல் எப்படி அந்த வயசான காலத்துல கூட யாரும் இல்லைன்னா அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப அருமை. அதே மாதிரி அந்த பையனுக்கு இருக்கிற குற்ற உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது அவன் விமானத்துல போகும்போதும் சரி, அங்க அவங்க வீட்டுக்கு போகும்போதும், அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும்போதும் அதை பார்த்து அவனுக்கு என்னென்னலாம் தோணுன்றத வந்து அழகா நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமா. ஒவ்வொரு வரியும் அவ்ளோ நெகிழ்வா எழுதியிருக்காங்க. அப்பாவ பார்த்தீங்களா? ஆலமரம் மாதிரி சொல்லிட்டு, அவரு இப்போ ஆமா. எப்படி நொடிஞ்சு போய் இருக்காரு. அவருடைய எதிர்பார்ப்பு வந்து ஆலமரம் மாதிரி அப்பா அப்படியே இருக்காரா? இப்போ அப்படின்னு அவன் எவ்ளோ ஆர்வத்தோடு பார்க்கும்போது, போய் பார்க்கும்போது அவங்க அப்பா அங்க நொடிஞ்சு இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு எவ்ளோ மனசு வலிக்கும். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது எவ்ளோ ஒத்து போகுதுல்ல? கரெக்ட். நல்லா, அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்துல வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரும் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. அதுலயும் அவங்களுக்கு கூட யாரும் இல்லைன்னா அவங்க எப்படி தனியா சமாளிக்கிறாங்க. அப்படியே பையன் கூட இல்லையேன்றதுனால அவங்க பையன் மேல கோவப்படுறதே இல்லை. அதுக்கு பதிலா இப்ப நீங்க அந்த கதையில சொன்ன மாதிரி பையன் வந்ததும் சாப்பிட்டானா இல்லையா, நீ உன்னை பாத்துக்க எப்படி, அது மட்டும் இல்லாம மருமகளையும் விட்டு விட்டு கொடுக்காம பையனையும் பாக்குறாங்க, நாய்க்குட்டியை பத்தியும் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஜெயசிம்மன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? உங்களுடைய கருத்து என்ன? இவ்வளவு நேரம் கருத்து சொன்னவரு ஜெயசிம்மன், ஜெயசிம்மன். ராஜசிம்மன். மிக நல்லா நேர்த்தியா அந்த எழுத்து நடை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில. ஆல்ரெடி ஜெயசிம்மன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாராலும் நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நம்ம நாட்களால ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்ப எனக்கு இப்போ நிறைய விஷயம் அவர் சொல்லிட்டாரு. நீங்களும் சொன்னீங்க. இது ஒத்து இது 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 ஒத்து எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு. இந்த மாரி. பட் ஆனா எனக்கு என்னுடைய அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் நடந்தது கிடையாது. எனக்கும் என்னுடைய பாட்டிக்கும், அப்பாவோட அம்மாவுக்கும் நடந்த நீங்க சொல்லும்போது எனக்கு அது வந்து அப்படியே நான் அந்த அந்த இதுக்குள்ள போயிட்டேன் நான். எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள போயிட்டேன் நான். எப்படின்னா, அப்போ வந்து நான் ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிப்பேன். 1997, 98 அந்த காலகட்டம்.
எங்க ஆயா வந்துட்டு ஒரு சில காரணங்கள் வயது முதுமை காரணமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நடக்க முடியாம போயிடுச்சு அவங்களுக்கு. கொஞ்ச நாள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய அதான் நீங்க சொன்னீங்கல்ல, அதுல எனக்கு பிடிச்சது வந்து இந்த வரியில, அந்த நம்ம வழக்கமா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ குழந்தைங்க சிறுநீர் கழிச்சாலுமே நம்ம வந்து வேற மொழியில தான் சொல்லுவோம். உச்சா அப்படின்னுவோம். ஆமா. ஆனா இதுல வந்து தமிழ்ல மூத்திரம்ன்ற வார்த்தைய பதிவு பண்ணியிருந்தீங்க. பயன்படுத்தியிருக்காங்க. பயன்படுத்தியிருக்காங்க. அது ஆ, அது வந்து எனக்கும் அத பார்க்கும்போது, அ என்ன நேரடியாவே அப்படியே ஆ, பயன்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொன்னோம். ஆனா அந்த கதைக்கு வந்து அந்த வார்த்தை வந்து எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது பார்த்தீங்களா? நம்மளுடைய தமிழ் சொல். அத சொல்ல நம்ப தயங்குனாலும் தயங்குறோம். ஆனா அந்த தமிழ் சொல் வந்து சொல்லும்போது, அது நமக்கு மனசுல போய் நேரா அப்படியே தாக்குது. அந்த வார்த்தை அப்படியே சொல்லும்போது. ஆ அதுதான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈர்த்தது என்ன. கரெக்டான சரியான வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க. வேற ஏதோ சொல்லாம, இது பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா என்ன சொல்லணுமோ, அத கரெக்ட் தமிழ் தானே. அதாவது எல்லாமே நம்ம தாங்க எல்லாமே பெயர் சொல் தாங்க. நம்ம ஆமா. அதுக்கு பேர் வச்சுக்கிட்டோம். அது கெட்டது, இது நல்லது, இது கெட்ட பேர். எல்லாமே பெயர் சொல். ஆ சரி ஓகே. அப்படி இருக்கும்போது, அந்த அந்த மாரி தான் எங்க ஆயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி இது பண்ணுவாங்க. அவங்க அவங்க படுக்கையில தான் எல்லாருமே போயிடுவாங்க. நீங்க சொன்னீங்க பாருங்க. அந்த மூத்திர வாசம், நாற்றம்னு சொல்லலாம். வாசம் எல்லாம் ஒண்ணுதான். அ அந்த மலம் கழிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நானோ, இல்ல எங்க அக்கா, எங்க அண்ணன் இவங்க யாராவது போயிட்டு தான் அத கிளீன் பண்ணிட்டு, எங்க அண்ணன் எங்க ஆயாவ குளிக்க வைப்பாரு. என்னுடைய பெரிய அண்ணன். ஸோ இது மாரி எங்க அக்கா யாராவது இது பண்ணுவாங்க. சாப்பாடு குடுப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 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 இடத்துக்கு அவங்க ரூம் தனியா ரூம் இருக்கும். அவங்க தனி வீட்ல இருந்தாங்க அவங்க. பக்கத்துல நாங்க இருந்தோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு அவங்களுக்கு நான் தான் சாப்பாடு அதிக நாள் ஊட்டியிருக்கேன். அவங்களா கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கைய எடுத்துட்டு அவங்களால அவங்களா உண்ண முடியாது. அப்ப போயிட்டு அந்த ஸ்மெல் எனக்கு இப்ப சொல்லும்போது எனக்கு அந்த நினைவு வந்து அப்படி இருக்கு. நான் அந்த இடத்துல எப்படி நான் ஒரு சின்ன ட்ரவுசர் போட்டுக்கிட்டு, அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, அவங்களுக்கு ஊட்டுவேன். ஆனா கேட்பேன். ரொம்ப அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. எங்க அம்மா சொல்லிருவாங்கல்ல, இந்த மாமியார், மருமகளுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அப்ப எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. "எங்களுக்கு இந்த மாரி பண்ணாங்கடா உங்க ஆயா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அத அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு, அந்த நாற்றம், அந்த இதுல அவங்களுக்கு இதுல வந்துட்டு இது வந்து அதான் நீங்க சொன்ன மாரி இது பையனுக்கும், அப்பாவுக்குமான கதையா இருந்தாலுமே, அது எனக்கு வந்து டைரக்ட்டா எனக்கு ஒரு தொடர்பு பட்டுச்சு. எனக்கும் எங்க ஆயாவோட நினைவு எனக்கு அ உள்ளுக்குள்ள வந்தது. ஆ. ஆனா, உங்கள நெனச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சின்ன வயசா இருந்தாலும், அந்த சகிப்பு தன்மையை அப்பவே நீங்க அத மேற்கொண்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பு. அது அது ம். வெளியில பார்க்கிறவங்களுக்கு ஒண்ணும் அது பெருசா தெரியலங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து எப்படின்னா, நம்ம அதுக்குள்ளவே இருக்கும்போது சாதாரண விஷயம் தான் எல்லாமே. ஆமா. அன்பு அப்டின்ற வரும்போது, அது நமக்கு வந்து அவ்ளோ பெரிய விஷயமா அது அங்க தெரியல. அப்ப வந்து உண்மைய சொல்லணும்னா நமக்கு அதுக்கு பேர் அன்பான்னு கூட எனக்கெல்லாம் தெரியாது. அம்மா அப்டிங்களா? சொல்லுவாங்க இந்த மாரி அவங்க சாப்பிடல போய் ஊட்டுனா, நான் வேற வழி இல்ல. நம்ம தான் போய் ஊட்டணும். வெளிய எதிர் வீட்ல இருக்கிறவன் வந்து செய்ய மாட்டான் அத. நம்ம இருக்கும்போது. அது நம்ம தான் செஞ்சாகணும். அது வந்து ஒரு ஒரு டே டு டே லைஃப் சாதாரண விஷயமா தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து அத சொல்லணும்னா, இப்ப அதே இப்படி சொல்லலாம். ஒரு கதைய எழுதும்போது நம்ம வந்து அத வந்து இன்னும் அப்படியே அ பூரிப்பு அடைஞ்சு, வார்த்தை ஜாலத்தோட போயிடுச்சு. பிரம்மாண்டமாவும் அத சொல்லலாம். ஆனா ஆமா. உண்மை என்னன்னா, இது எதார்த்தம். இதுக்காக மெனக்கெடல ஒண்ணும் கெடல. அவ்வளோதான். ஒரு ம். சம்பவம். இது டே டு டேல அப்படி நடந்தது. அது எனக்கு ரிலேட் பண்ணதுல இந்த கதை சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. ஆ. சோ இந்த கதைய எவ்ளோ அழகா ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். அப்பா வந்து பையன எதிர்பார்த்துன்னு இருக்காரு. இங்க பையன் வந்து இவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு இங்க சிங்கப்பூர்ல இருக்கிறனால, அத அவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவ அவன் சொல்லும்போதே ஆலமரம்னு சொல்றான். ஆலமரம்னு எதுக்கு? ஆலமரம் தான் நல்ல விழுதுகள் தொங்கி அந்த குடும்பத்தை அப்படியே பாதுகாக்கிறது. அதுல வந்து ஒரு குருவி கூடு கட்டுறதும், அந்த விழுதுகள் வந்து போய் நிலத்துல ஊன்றி மத்த உறவுகள் எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி தானே அப்பா அந்த உறவ அழகா அவங்க வந்து அத வந்து அ எடுத்துக்காட்டா சொல்லி அத கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. மூங்கில் பறவை வந்து அந்த மூங்கில் கட்டில் அதுல வந்து அவர் படுத்துன்னு இருக்கிற மாதிரி, அந்த மூங்கில் வந்து கடைசியில எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர அப்படியே அழகா கொண்டு போறாங்க. நீங்க எனக்கு என்னன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறோம். ஊர்ல அப்பா, அம்மா இருக்காங்க. இங்க நம்மளுடைய அந்த மனவேதனைய எப்படி அவங்க சரிப்படுத்துறாங்க. அதக்கூட நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ப நென நெ நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்.
என்ன கம்பேர் பண்ணிக்கலாம்னா, அப்பா நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இப்ப அப்பா அவங்க வந்து என்ன அப்பா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நேரம். ஆனா, ஒரு சில காலங்களும் இருக்கு. அந்த கால் இப்ப இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஏற்பட்டிருக்கு. எனக்கு பிறந்த நாளா இருந்தாலும், நல்ல நாட்களா இருந்தாலும், எப்பவுமே முதல் கால் பார்த்தீங்கன்னா, அப்பாவோட காலா இருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த கால் இல்ல. ஆனா, அ அப்போ வந்து எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்காங்களே! அவங்களுக்கு வேற வேலை இல்லையோ! அப்படின்னு நெனைக்க தோணும். ஆனா, இப்ப பாருங்க, அவங்க இல்லாதம்போது நம்ப எப்பவுமே இருக்கும் பொழுது, அந்த மகிழ்ச்சிய நம்ப இது பண்றது கிடையாது. இல்லாதம்போது நெனைக்கிற இதே தான் மனிதனோட பண்பாவே போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களோட பேரன்ட்ஸ், உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா? நீங்க எப்படி பேசுவீங்க? அவங்க கூட தொடர்ச்சியா அவங்கள உங்களோடயே கனெக்ஷனோட வச்சுக்கிறீங்களா? அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் தோணுதா? இல்ல நிச்சயமா இந்த கதைக்குள்ளார கதைய ஆரம்பிச்சதுமே நமக்கு அது எளிதா விளங்குச்சு. எத பத்தி சொல்ல வராங்க. அது அதுவும் இல்லாம அது ரொம்ப நல்லா எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க. இவரு ராஜசிம்மன் சொன்ன மாரியே எனக்குமே ஒரு அனுபவம் இருக்கு. அ என்னோட தாத்தாவுக்கும் இடுப்பு எலும்பு உடைஞ்சு ஆனா அப்ப அவங்களுக்கு 85, 90 வயசு இருக்கும். அந்த வயசுல படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்ப நான் இங்கேருந்து சிங்கப்பூர்ல இருந்தேன். சிங்கப்பூர்லேருந்து டைப்பர்லாம் வாங்கிட்டு போனேன். அடல்ட் டைப்பர் அந்த மாரிலாம். வாங்கிட்டு போயி அங்க அவங்களுக்குன்னு லைக் கிளீன் பண்றது எல்லாமே பெட் ரிட்டனா இருந்தாங்க. ஸோ ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு இறந்தாங்க. அப்பலாம் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னது தான். நம்ம அவங்க நல்லா இருக்கும்போதே நம்ம பேசி, பழகி எல்லாம் நமக்கு என்ன தோணுதோ எல்லாமே பண்ணிடணும். ஏன்னா, அவங்க இப்ப எங்க தாத்தாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் லட்சக்கணக்குல நீங்க வந்து டெக்கரேட் பண்ணி கொண்டு போறதுல, அதுல அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க அவங்கள்ட்ட செலவு பண்ற ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் அவங்களுக்கு அது பெரிய விஷயம். அதனால அத வந்து இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் ஃப்ளைட்ட புடிச்சிட்டு போறது, அவங்கள பார்க்கறதுக்குன்னே போறது, அதே மாரி அந்த விமானத்துல இருக்கும்போது அத நெனச்சிட்டு போறது, அப்புறம் அந்த டாக்ஸி எடுத்துட்டு ஊருக்கு போகும்போது, ஊர்ல இருக்கிற நினைவுகள் எல்லாமே வந்து போகும். இது அங்க போகும்போது. இங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது, நிச்சயமா இந்த மாரி ஒரு ஒரு சில நினைவுகள் நமக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது நீங்க சொன்ன மாரி இப்ப ஃபோன் காலா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விசேஷங்கள், தீபாவளி, பொங்கல் இருக்கும்போது, நம்ம ஊர்ல எப்படி இருந்தோம்? நம்ம எல்லாம் சொந்தங்களோட எப்படி இருந்தோம்? எப்படி கொண்டாடினோம்? இப்ப நம்ம தனிமையில இருக்கிறோம். அப்படின்னு நமக்கும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். நம்ம எல்லாமே இப்ப வெறும் இந்த வீடியோ கால்லயும், ஃபோட்டோலயும் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைங்களா? அவங்க ஒரு ஒரு காலத்துல வந்து பொங்கல், தீபாவளின்னா ஒரு குடும்பத்தோட 4, 5 பேர் இருந்து படைச்சிட்டு இருந்திருப்போம். இப்ப அவங்க 2 பேர் தனியா இருந்து நமக்கு ஒரு ஃபோட்டோவோ இல்ல வீடியோ அனுப்பும்போது நமக்கே ஒரு மாரி ஆமா. உறுத்துற மாரி இருக்கும் இது இல்லைங்களா? நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப பண்டிகை காலங்கள்ல எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து நம்ம கொண்டாடுவோம். அ இப்போ என்னன்னா, எல்லாரும் நம்ம தனித்தனியா இருக்கிறனால, பிள்ளைங்க ஊர்ல இருந்து ஃபோன்ல தான் நம்ப இப்போ அந்த மாதிரியான ஆமா, கொண்டாட முடியுது. அப்ப அவருக்கு ஊருக்கு போகும்போது, அவங்க அப்பா கூட இருந்த அந்த பழைய நினைவுகள், அந்த சந்து, சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு ஆமா, நினைவு வர்றது அவ்ளோ அழகா அந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஆமா. அதுவும் அவங்க சொல்லியிருக்காங்க 50 வருடம் அவரு போஸ்ட்மேனா வேலை செஞ்சிருக்காரு இல்லைங்களா? அப்ப சின்ன வயசுலேருந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்த ஒரு ஆளா தான் அந்த தந்தைய பார்த்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு நடமாட்டமே இல்லாம ஒரு இடத்துல இருக்கும்போது, அது ஒ அதோட எமோஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சிலர் வந்து உட்காந்து நம்மள மாரி டெஸ்க் ஜாப்லேருந்து உட்காந்து வேலை செய்வாங்க. ரொம்ப பரபரப்பா இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த மாரி ஆளுங்க பெட் ரிடன் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஐ மீன் பார்க்கும்போது ரொம்ப பெருசா கூட தெரியாது. ஆனா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிற ஆள், வேலையில அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்த ஆள், சுத்தமா நடமாட்டமே இல்லாம போகும்போது, அது அப்படியே எதிர் இதுவா இருக்கும். அது பார்க்கும்போதே கொஞ்சம் நெருடலா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவரு சைக்கிள் ஓட்டி, ஓட்டியே தான் அந்த கால் வந்து அவருக்கு முடியாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அவரு நெறைய அந்த தபால் வந்து போட்டு, போட்டு, போட்டு அந்த அவருடைய வேலையே அவருக்கு வந்து கடைசியில
கடைசி காலத்துல அவரால கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் அதுல முதுமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் அல்லாம அம்மா, அம்மா எவ்ளோ பார்த்து எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கே எப்படி வந்துருச்சு பாருங்க. ஆ அவங்களுக்கே ஒரு சலிப்பு வரல. இருந்தாலும் அந்த பார்த்து பார்த்து அவங்களுக்கு மனம் வந்து தாங்க முடியல. அப்பா இப்படி இருக்காரு பாருடா. நீ வந்த உடனே பாரு, அவரு போய் என்ன பண்றாரு பாருங்க. சந்தனம் பூசிக்கிறாரு, என்னன்னா தன்னோட பையன் முன்னாடி எப்பவும் போல நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஐயோ! என் பையன பார்க்க போறேன். நான் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவரு அப்படி பண்றாரு. அது இல்லாம அந்த ஸ்மெல் எல்லாம் அவருக்கு தெரியக்கூடாது. அந்த நாற்றம்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவரு அவரு இன்னும் அந்த குழந்தைய பார்க்குற அதே ஒரு மனநிலைமையில தான் அவரு இருக்காரு. ஆமா. இல்லங்க ராஜசிம்மன்? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த தன்னோட பையன் பார்க்க வரான் அப்படிங்கும்போது, அவருடைய அந்த அப்பாவோட அந்த உணர்வுகள் அவ்ளோ நாள் கழிச்சு வரான். தான் உடம்பு சரியில்லன்னு தான் பார்க்க வரான். இருந்தாலும் தன் பையன் வரானே அப்படிங்கும்போது, அவரோட மனம் எப்படி இருக்கு? கண்டிப்பாங்க. அது வந்து ஒரு உண்மையாவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. இப்போ நீங்க சொன்ன மாரி அப்பா, பையன் அதே போல தான் அப்பா, அம்மா. ஸோ இந்த கதையில நான் யோசிச்சது என்னன்னா, அம்மா ரொம்ப லேட்டா தான் கதைக்குள்ள வந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ம். அம்மா கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் இது பண்ணியிருந்தது. நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க. அத ஆ தபால்காரரு அவர் வந்து மிதி வண்டி மிதிச்சு, மிதிச்சு அதான் எனக்கு என்ன யோசிச்சுன்னா, நீங்க சொல்லும்போது, அவர் ஓயாம மிதிச்சு, 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 மிதிச்சு ஓய்வு எடுக்கிற நிலைக்கு வந்துட்டு அவருடைய கால்கள் தள்ளப்பட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த நிலைக்கு போயிடும். ஏன்னா, அதுதான் இயற்கையோட நியதி. அதேபோல அவர் பேர் பார்த்தீங்கன்னா, காட் வின் சொன்னீங்க. ஸோ, ஆமா. அட் லாஸ்ட் காட் தான் வின் பண்ணுவாரு. நம்ம நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. அது அது வயது முதுமை காரணமா எதா இருந்தாலும் சரி, அது கடவுள் அப்படி அந்த பேரு இது தெரிஞ்சு வச்சாங்களான்னு தெரியாது. பட் நீங்க சொல்ற இந்த கதை பேர் கேட்டோனே எனக்கு தோன்ற விஷயத்த நான் உங்களுக்கு அ பகிர்ந்திருக்கேன். அது நீங்க கேட்டிருந்தீங்கல்ல இதுக்கு முன்னாடி, அ அப்பா எப்படி இந்த தொலைபேசி உரையாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்துட்டு தனியா இருந்தேன்னு வச்சுக்கங்களேன், இங்க சிங்கப்பூர்ல. இந்த கொரோனா பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி அங்க மாட்டிக்கிட்டாங்க. நான் இங்க தனியா இருந்தேன். 2 இயர்ஸ். அவங்க வர முடியல. அப்ப பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா நான் ரெகுலரா ஒரு டைமுக்கு ஃபோன் பண்ணுவேன் அவருக்கு. நம்ம சிங்கப்பூரோட லஞ்ச் டைம் வந்து அந்த டைம் நான் ரெகுலரா அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அந்த டைம் சரியா நான் ஏதோ சொன்னீங்க. அதுதான் நம்ம இந்தியாவுக்கும், சிங்கப்பூருக்கும் பேசுற டைமிங். ஏன்னா, ஆமா. இங்க ஆமா. இங்க 8:30 மணின்னா, அங்க அ என்ன சொல்றது? இல்ல. லஞ்ச் டைம் அ வந்து இங்க 12 to லஞ்ச் 1ன்னு வச்சுக்கங்களேன். 12 ஆமா. அப்ப ஆமா. வந்து காலையில அவங்க டிஃபன் முடிச்சுட்டு, அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா? நான் அந்த டைம் தான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன் ரெகுலரா. நான் வொர்க் பிஸில அந்த டைம் போய் மாறிடுச்சு அப்படின்னு வைங்களேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாரு. ஒய்ஃப்க்கு பண்ணுவாரு. சென்னையில இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு உடனே "ஃபோன் வந்ததாம்மா? பேசிட்டீங்களா? இல்லையா?" அப்படின்னு கேட்பாரு. அவங்க கிட்ட ஏதோ உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகே. இல்லன்னா உடனே எனக்கு ஃபோன். அந்த டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னா, இவன் எங்க இருக்கிறான்? என்ன பண்றான்? அப்படின்றது அவருக்கு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப கருத்துமா இருப்பாரு. ஆனா, ஃபேமிலில என் கூட வந்துட்டாங்களா? என் கூட இருக்கும் பாரு. ம். இப்ப நான் தான் பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரம் எடுக்க கூட மாட்டாரு சில டைம்ல. ஒரு 2 தடவ பண்ணா தான் எடுப்பாரு. அவருக்கு என்னன்னா இப்போ, கூட ஆட்கள் இருக்காங்க. பையன் கூட. ம். அந்த ஒரு பயம் இல்ல. அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் நிம்மதி. அவங்க இருக்கிறாங்க. நம்ம பையன் இப்ப நம்ம பண்ண எடுக்கலனாலும் அது பிரச்சனை இல்ல. அப்புறம் பொறுமையா அவரு பண்ணுவாரு எப்பயாவது. இப்ப அந்த டைம் மிஸ் ஆகுது. இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சே, ஃபோன் வரலையே அப்படின்ற ஒரு சலனமோ, ஒரு பதட்டமோ இப்ப கிடையாது. சோ இது வந்து நம்ம வந்து நமக்கும் பெற்றோருக்குமான ஒரு இதுவா நம்ம வந்து முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். சோ அதேபோல இந்த உரையாடலாம் இந்த கதைக்கும் இதுக்கும் நம்ம பொருந்தும்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன விஷயம். இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க சொன்னீங்க இல்லையா? இது கதையோட ம். காலகட்டம் குறிப்பிடல. ஆ ம். எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நான் தெரிஞ்சுக்கிறது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னு நெனச்சுக்கிறேன். எத வச்சுன்னா, ஏன்னா நீங்க அந்த கதையில எழுதியிருந்தாங்க பாருங்க. அப்படியே டாக்ஸில அவர் போம்போது 2 2 ம். சாலையோரத்திலும் 2 சாலை புறத்திலும் வந்து மரங்கள் ம். நெறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு. புளிய அப்படியே மரங்கள். ஆமா. ஆனா இப்ப மரங்களே கிடையாது. ம். அப்படின்னும்போது அது வந்து ஒரு 90 காலகட்டம் இல்ல 80, 90 இல்ல நடந்ததுங்கும்போது ஏன்னா காலகட்டம் ஆமா. குறிப்பிடாதனால, நம்ம காலகட்டத்தை நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்காக கூட அத புரிஞ்சு வந்து அந்த அந்த வரிகளை அவங்க வச்சிருக்கலான்றது என்னுடைய அவ்வளவு நேர்த்தியா வந்துட்டு இதெல்லாம் தெளிவா சொல்லணும்னு அவசியம் கிடையாது கதையில. சோ ம். மேலோட்டமா சொல்லும்போது அதனுடைய காலகட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கங்கன்ற மாரி அவங்க வந்து இத வடிவமைச்சிருக்காங்கன்றது
என்னுடைய கருத்து. ஆமாம். ஏன்னா, அந்த இப்ப ஜோசப் அப்படிங்கிறவங்க, அப்பா அப்படிங்கிற அந்த ஏஜ் கேப்ப பார்க்கும்போது, இந்த காலகட்டங்களா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா, இங்க வயது குறிப்பிட்டிருந்தாங்களே, அ 50 வயது அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லையா? அவருக்கு 50 வயது மாதிரி ஜோசப் அப்படின்ற ஆ, இருந்த மாதிரி இருந்தது. ம். உண்மையாவே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஜோசப் பெற்ற பையன பெத்த தகப்பன் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாரு. அவரு உடல்நிலை நோய்வாய்ப்பட்டு இருந்தாலுமே, ம். சந்தோஷமா இருப்பாரு. என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ஜெயசிம்மனுக்கு கேட்ச் பண்ணிட்டு இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. ஆ. அரசியல் பேச வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல, இல்ல. அதுதான் நான் அரசியல்னு சொல்லவே ஓ! இல்லையே நானு. இல்ல, இல்ல. அந்த கோட்ட தாண்டி போகக்கூடாது, வரக்கூடாது. ஆமா. ஆ. அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, ம் இந்த ம் நீங்க ராஜசிம்மன் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க சொல்லலாம். நம்ப அந்த நாற்றம், மூத்திரம் இதெல்லாம் நம்ம பேசுனோம். ஆ ஆனா, அந்த கொஞ்சம் நெருடலான விஷயம் வந்து அந்த சந்தனம் பூசி தன்னுடைய அ இதுவ அவரு காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த பையனோட மனசு அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ப அப்பா வந்து இந்த மாதிரியெல்லாம் ரெடியா ஆகி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரே அப்படின்னு, அந்த பையனோட மனநிலைமை அப்போ எப்படி இருக்கும்? அவங்க அப்பாவ பார்க்கும்போது? அது கண்டிப்பா அது இருவேறு மனநிலையா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மகனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இருந்து பார்த்தேன்னா, எனக்கு எப்படி இருக்குன்றது நான் சொல்லணும்னா, இப்போ ம். இப்ப எங்க அப்பாவ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கிளம்பி வரோம்ன்னு ம். சொன்னோம்னு வச்சுக்கங்க. இன்னமும் ம். நான் ஃபர்ஸ்ட்டு வெளிநாடுக்கு கிளம்பி வரும்போது எப்படி வந்தாரோ, அப்படிதான் ம். வருவாரு. ஒவ்வொரு டைமும் வழி அனுப்புறதுக்கு. இப்ப இப்ப சமீபமா கொஞ்சம் வயது காரணமா தான் நான் வந்து நானே வந்துட்டு, நீங்க வந்து வர வேணாம்ப்பா, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு வந்து டிராவல் பண்ணோம். வேணாம் அப்படின்னு சொல்றது நானு. இல்லாட்டி, இப்ப நான் இங்கேருந்து கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு, நான் ஃப்ளைட் டைமிங் எல்லாம் சொல்லிட்டேன்னா, நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏர்போர்ட்ல அங்க இருப்பார். ஏன்னா, இவரு சென்னையிலேருந்து 2 1/2 மணி நேரம் எங்களுடைய ஊரு. ஆனா, அங்கேருந்து மாமியார் வீடு வந்து சென்னை தான். ஆ இங்க வந்துருவார். அதான் அவருடைய சம்பந்த வீட்டுக்கு வந்துருவார் சென்னைக்கு. ஈவினிங்கா வந்துருவார். நைட் 10 மணிக்கு ஃப்ளைட்னா, அங்கேருந்து மறுபடியும் டாக்ஸி பிடிச்சு மறுபடியும் ஆ ஏர்போர்ட்க்கு வந்து காத்துட்டு நிப்பார். ஸோ நீங்க சொல்லும்போதெல்லாம் எனக்கு, ஸோ எங்க அப்பா எனக்கு என்ன பண்றாரு? இந்த கதை கேட்கும்போது எல்லாமே, கதை ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவங்கள், சொந்த வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் வந்து அங்கங்க எனக்கு வருது. ஸோ நான் அங்க கதைக்குள்ள வரேன், என் கதைக்குள்ள போறேன். நீங்க சொல்ற கதைக்குள்ள வந்துர்றேன். டக்குன்னு நான் வந்துட்டு என்னுடைய நினைவுகள் வந்துட்டு அப்படியே என்னுடைய சொந்த இதுக்கு நினைவுகள் போகுது. ஸோ அப்படிதான் இருந்தது. அது அது என்னன்னா, இந்த கதையோட நம்மளோட சொந்த அனுபவங்கள ஆமா, மிக நெருக்கமா நம்ம வந்து இணைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் எல்லா ஆமா. சம்பவங்களும் நம்ம நான் அப்பா வந்து பார்த்தீங்களா? இறங்குனோனே, "எங்க இருக்க? இங்க வந்துட்டியா? நீ இங்க இருக்கியா?" அவங்க ஒண்ணு வந்து ஏர்போர்ட்டுக்கு நம்மள கூப்பிட வந்துருவாங்க. எவ்ளோ பெரியவங்களா நம்ம வயசானாலும், நம்ம அப்பாங்க அவங்களோட உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மள வந்து அழைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருவேள அவங்களால வர முடியாத சூழ்நிலை இருந்தா, நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும், "நீ எந்த இடத்துல எங்க இருந்த? என்ன பண்ற? எங்க இருக்க? வந்துட்டியா? இங்க வந்துட்டியா? அங்க வந்துட்டியா? வீட்ல தடபுடலா சாப்பாடு ரெடியா? என்ன பண்ணணும்? இங்க கூட பாருங்க, இட்லி. இட்லி ரெடியா? பையனுக்கு வீட்ல சமைச்சிருந்திருக்கலாம். வேற என்ன பண்றது? சமைக்க முடியல. இந்த ஸ்மெல்லுல, இதுல வெளியில வாங்கின்னு வந்து வச்சிருக்கேன். வாங்கின்னு வந்து வச்சத கூட பாருங்களேன். என்ன சொல்றாரு? "இங்க உன்னால சாப்பிட முடியாது. அடுத்த ரூம்ல போய் உட்கார்ந்து சாப்பிடு." ம். அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? ரொம்ப நெகிழ்வா இருக்கு இல்லையா? ஆமா, ஆமா. எவ்வளோ எவ்வளோ அசௌகரியமான சூழ்நிலை இருந்தாலுமே, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம நம்ம பிள்ளைகள் வந்துட்டு சௌகரியமா இருக்கணுன்றதுல எப்பவும் குறிப்பா இருக்காங்க. பெற்றோர்கள் வந்துட்டு. ஸோ நீங்க ஆமா. சொன்னதுல அந்த ஆலமரமா அவர் வந்துட்டு வச்சதுல ஒரு விஷயம் நானு சொல்லணும்னு நெனைக்கிறேன். தோணுது. ம். என்னன்னா, இப்ப ஆலமரத்துக்கு வந்து விழுதுகள் தாங்கி பிடிக்கும் எல்லாம் இருக்கும். எல்லாம் அது வந்து நம்மளுடைய கூட இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் வச்சுக்கலாமே. ஆனா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பல பறவைகள் வரும். கனிய சாப்பிடும், உண்டு மகிழும், போயிட்டே இருக்கும். ஆனா, அந்த மரம் எத பத்தி கவலையேப்படாது. அது அதனுடைய வேலைய செஞ்சுட்டே இருக்கும். அந்த மாரி தான் பெற்றோர்களும் வந்துட்டு, "நீ வா, உட்காரு, சாப்பிடு, போயிட்டே இரு. பட் நான் என்னவா இருக்கணுமோ, என் குடும்பத்துக்கும், என் பிள்ளைகளுக்கும் அப்படி இருப்பேன்றத அத அத வச்சு தான் ஆலமரம்ன்றத அத
என்ன நம்ம சொல்றது, புரிஞ்சுக்கணும். அதான். எப்படி சொல்லுவாங்க அது அது கரெக்டான வார்த்தை எனக்கு கிடைக்கல. என்ன தற்குறிப்பேற்ற நீ அந்த மாதிரி ஏதோ ஒரு கவிஞர் சொன்ன அந்த கருத்தை வந்து ஏதோ ஒரு பொருள் மேல வச்சு மறைமுகமா சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதை அவர் வந்து ஆலமரமா சொல்லியிருக்காங்கன்றது என்னுடைய கருத்துங்க. ஆமா. ஜெய்சிம்மன், நீங்க உங்களுடைய கருத்து கொஞ்சம் பகிருங்க. நானே நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல அதுல அந்த சந்தனம், பன்னீர் அப்படிலாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லைங்களா? அது என்னன்னா, பையனுக்கு என்ன பையன் நம்மள பத்தி என்ன நினைப்பானோ, ம். பையனு எப்படி ஃபீல் பண்ணுவானோ அப்படின்னு இவங்க வந்து மனசுக்குள்ளாரையே ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டு, அத இவங்க வந்து பையன்ட்ட முன்னாடியே சொல்லி, பையன ரொம்ப ஃபீல் பண்ணாத மாதிரி, அவன் மனசு கோணாத மாதிரி ஒரு உரையாடல் இருந்தது பாத்தீங்களா? அது ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு தோணும், என்னடா எப்படி இருந்த அப்பாவை இப்படி பார்க்கும்போது பையனுக்கு என்ன தோணுமோ, அவன் ஒருவேளை ரொம்ப மனசு உடைஞ்சிருவானோ, அப்படிலாம் தோணி, அவங்களே பையன் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே எல்லாத்தையும் இது மாதிரி சொல்லி, இங்க பாரு இப்ப பன்னீர் தெளிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தனம் இது ஆழும் தெளிச்சிருவாரு. அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க இல்லையா? ஆமா, அப்பா வந்து அந்த பையனுக்காக இதெல்லாம் பண்ணிடுறாரு. ஆனா அம்மா சொல்றாங்க, இவரு எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. கடைசில யாரு கழுவணும்? ஆமா. நாம் தான் கழுவணும். அது வந்து 2 பேரோட எமோஷனையும் ரொம்ப அழகா கொண்டு போயிருப்பாங்க. அம்மா இந்த மாதிரி பையன் நினைச்சிருவானோன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல நீங்க பையன் பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா, என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருக்கும். ஒரு அதனால தான் அவன் வந்து செவிலியரை பார்க்கணும், செவிலியரை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த ஒரு எண்ணத்துல வருவான். ஆனா அங்க நேர்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப அவன் எதிர்பார்க்காததை விடவும் மோசமா இருக்கும் நிலைமை. அதெல்லாம் அவன் எப்படி அதை கடந்து போறான், அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த கதையில. ஆமா. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வேற இந்த கடைசியில அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ வேணா அந்த இன்னொரு ரூம்ல போய் சாப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. அ அத நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க அந்த இடத்துல நெனைக்கிறீங்க? அதுதான் இப்ப நீங்க எதார்த்தமா பாத்தீங்கன்னா ஒரு பார்த்தோம்னா. ஆ. ஒரு அம்மாவா அவங்க முன்னாடியே கணிச்சிட்டாங்க, பையன் இப்படி எல்லாம் நினைப்பான் அப்படின்ட்டு முதல்லயே அவங்க சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அவரோட மூத்திரத்தை பன்னீரோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதே மாதிரி சந்தனம்னு சொல்றாங்க. இது அவங்க அம்மா பக்கத்துலேருந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதாவது பையன் மனசு ரொம்ப இதாயிடக்கூடாது, ரொம்ப உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு இவங்களே அதுல பாதி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா, பையன் நம்ம இருக்கிற நிலைமை, பையன் நம்ம சொகுசா வளர்ந்த பையன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான், நம்மள பார்த்து ரொம்ப அருவருக்கிற மாதிரி ஏதாவது நினைச்சிட போறான் அப்படின்ட்டு அப்பயும் பையன் மேல ஒரு அக்கறையா, நீ இங்க சாப்பிடாத, உனக்கு ரூம் இருக்கு அங்க போய் சாப்பிடு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த பையனோட மனசை பாத்தீங்கன்னா, அது வேற ஒரு எண்ணங்கள் அவனுக்கு போய்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு ஒரு உட்காந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு கூட நிலைமை இல்லையே அப்படின்னு அவனுக்கு தோணும். அதாவது அவனே வந்து நான் தனியா போய் சாப்பிடுறேன்னு சொல்லியிருந்தா இவங்களுக்கு வேற மாதிரி மனநிலை இருந்திருக்கும். அவங்க அப்பாவே அப்படி, அதனால அப்பாவே முந்திக்கிட்டார், நீ இங்க சாப்பிடாத, ஏன்னா, தன்னோட அங்க போய் சாப்பிடு. பிள்ளைகள பற்றி நல்லா தெரிஞ்சது இந்த உலகத்துல யாரா இருப்பாங்க? கண்டிப்பா ஆமா, நம்மளுடைய பெற்றோர்களா தான் இருப்பாங்க. அம்மா, அப்பா. இவங்க தான் நம்மள வளர்த்தவங்க. அவங்களுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம விட அவங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால அவங்க அவ்ளோ கரெக்ட். அழகா தன்னோட பிள்ளையோட அ பிள்ளைக்கு அவன் அவன் அப்படி சொல்லுவானா, பண்ணுவானான்னு அவங்க நினைக்கல. இவங்க வந்து அவனுக்கு அப்படி இருக்கக்கூடாதோ, இருக்கணுமோ அப்படிங்கிறதுக்காக இவங்களே முன்னாடி சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லும்போது ஆமா, அந்த அது மகனோட மனநிலை அப்ப எப்படி இருக்கு பார்க்கிறீங்களா? ஆலமரம் மாதிரி பார்த்த அந்த கால்கள் இன்னைக்கு வந்து மூங்கில் மாதிரி அவனுடைய கால்கள் எப்படி இப்போ சுருங்கிடுச்சு அப்படின்னு அவன் அந்த இடத்துல அப்படியே மனம் உடைஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவங்க அப்பாவ. இல்லையா? கரெக்ட். அதுதான் காக்கைக்கும் தஞ்சு பொன் குஞ்சு மாதிரி தான். எந்த பெற்றோரா இருந்தாலும் பையன் நல்லா இருக்கணும், நம்ம எப்படி இருந்தாலும் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னுவாங்க. எனக்கு வந்து நீங்க அந்த இட்லி கதையை சொன்னதும் தான் இன்னொரு கதை ஞாபகம் வந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்க தாத்தா உடம்பு முடியும்.
அவங்களும் எங்க தாத்தாவும், ஆயாவும் சென்னையில நாவலூர்ல தனியா ஒரு பண்ணை வீட்ல இருந்தாங்க. அங்க அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. நான் நாவலூர்ல வேலை செஞ்சேன். நான் நாவலூர்ல வேலை செய்யும்போது, சனி, ஞாயிறு மட்டும் அவங்கள போய் பார்ப்பேன். ஸோ சனிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை நைட்டு போயிடுவேன். வேலை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை நைட்டு போறேன்னா, நான் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி டேபிள்ல இட்லி இருக்கும். ஆனா வீட்ல மாவு கிடையாது. என்ன பண்ணுவாங்க, எங்க ஆயா வந்துட்டு எங்க தாத்தா அப்பவே வந்துட்டு 75 வயசு 80 வயசு இருக்கும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நடக்கணும் இட்லி கடைக்கு. அப்ப நாவலூர்ல கிராமம். நான் சொல்றது 2006 அந்த அந்த நேரத்துல. அது ரொம்ப கிராமம். இப்ப பாத்தீங்கன்னா அடையாளம் தெரியாம இருக்கும். அவங்க தாத்தா போயிட்டு எனக்கு மட்டும் 4 இட்லி, 1 வடை வாங்கிட்டு வந்துருவாங்க. எங்க ஆயாவுக்கு ஒரு பாத்திரத்தை பிடிக்க முடியாது. இப்படி கை ஆடும். பிடிக்கிற அளவுக்கு சத்து இருக்காது. எனக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எனக்காக மட்டும் சமைப்பாங்க. சமைச்சு வைப்பாங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் இருப்பேன்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இட்லி வச்சிருவாங்க. அவங்க பழைய சாதம் சாப்பிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். அது அந்த அந்த மாதிரி ஒரு பாசம், அது அந்த பெற்றோர்கள், அவங்க நம்ம தாத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல நிறைய பார்க்கலாம். கடைசியா அந்த இறுதியில போய் அந்த கதையை எப்படி முடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஆலமரம் போல மெலிந்த வளைந்த ஒரு மூங்கில் சிறுத்து விட்டது. ஆலமர பறவையாக வளர்க்கப்பட்டவனிடம் விரைவில் இந்த மூங்கில் தஞ்சம் அடையுமா? மூங்கில் பறவை உலகம் எப்படி இருக்கும்? பதில் தெரியாமல் ஜோசப் அந்த வளைந்த மூங்கில் கால்களை பார்த்தபடி மௌனமாக நின்றான். அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரொம்பவே நெகிழ்வா இருக்கு. ஏன்னா, அப்பாவோட அந்த முதுமையை பார்க்கும் பொழுது, நம்முடைய மனசு நான் இந்த கதையோட தொடக்கத்துல சொன்ன மாரி தான். அப்பா எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடி எப்படி இருக்கணும்? எப்பவுமே போல அந்த கதாநாயகனா உலாவிட்டு வரணும்னு தான் நம்ம நினைக்கிறோமோ தவிர, அவங்களோட முதுமைய நம்மால ஏத்துக்க முடியல. ஆனா, இயற்கை அப்படிங்கிறது என்ன? நமக்கும் தான் ஏஜ் ஆயின்ட்டு இருக்கு. அவங்களுக்கும் வயசு போயிட்டே தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு நம்ம அப்பா எப்பவும் போல இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா, இயற்கை அ அப்படி பண்ண முடியாது. அவங்களோட முதுமைய நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னாலும் ஏத்துக்க முடியல. அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. என் அப்பாவ நான் அப்படிதான் நெனைப்பேன். எங்க அப்பாவோட கை, காலு, விரல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு, ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே தெரியல, ஏன் நான் அவர அப்படி ரசிச்சு பார்த்தேன்னு. ஏன்னா, அது கால சூழ்நிலை போல இருக்கு. அவங்களோட அது கடைசி காலங்கிறனால அது நமக்கே அந்த மாதிரியான அந்த ஆறாலாம் உருவாகுமா என்னன்னு தெரியல. அவர நான் ரொம்ப ரசிச்சு, ரசிச்சு பார்த்துட்டு தான், "இவ்ளோ அழகா பண்றாங்கல்ல அப்பா! அப்படி போறாங்க, அப்படி வராங்க." அவர் வேட்டியெல்லாம் கட்டிட்டு வந்தாருன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலேயே எங்க அப்பா தான் அழகு மாதிரி நான் ரொம்ப ரசிச்சு, ரசிச்சு தூரத்துல பார்த்துட்டு இருந்திருந்தேன். அந்த விடுமுறை காலத்துல நான் அப்படி பார்த்துட்டு வந்தேன். ஆனா, அவரு 2, 3 மாதங்கள் கழிச்சு அவருக்கு இதய நோயால உடனடியா அவரு தவறிட்டாரு. அப்பதான் எனக்கு ரொம்ப இருந்தது. நான் ஏன் அவ்ளோ அந்த கடைசி காலத்துல நான் ஏன் இப்படி ரசிச்சேன் அப்படிங்கிறனாலயே அந்த வலிய என்னால எடுத்துக்கொள்ளவே முடியாத மாதிரி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். எனக்கு அததான் சொல்றேன். பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. அப்பான்னா அவ்ளோ நெகிழ்வான ஒரு நமக்கு உறவு. இந்த கதைய படிக்கும்போது அப்பானாலே எனக்கு எந்த அப்பாவ சொன்னாலும் ஒரே அப்பான்னா அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிச்சயமா ஒரு நெகிழ்வான கதை தான். அதுவும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கிற எல்லாரும் தொடர்பு படுத்திக்கக்கூடிய ஒரு கதை. அது மாற்றமே இல்ல. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கூடுதலா. என்னன்னா, இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய புரிதல்ன்றது ரொம்ப மனிதர்களுக்கிடையே, உறவுகளுக்கிடையே ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த கதையில நானு அ உணர்ந்த விஷயம் என்னன்னா,
அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஜெயசிம்மன் சொல்லியிருந்தார். அந்த அம்மா வந்துட்டு சொல்ற வாக்கியங்கள், பையனுக்கு மனசு நோகக்கூடாது. இவருக்கும், அப்பாவுக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒ புரிஞ்சுகிட்டு அதான் புரிதல்னா என்ன? அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. புரிதலுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா, இந்த ஒரு சூழ்நிலைய, அந்த உரையாடல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தரை ஒருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க? ஆமாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான அர்த்தமே வேறையா இருக்கு. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் புரிஞ்சுக்கணும்னுவாங்க. ஆனா செயல்பாடுகள் பார்த்தா அப்படி இருக்கவே இருக்காது. ஆனா ஆமா. இது ஒருத்தரை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு உறவுகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்கு, அந்த ஒரு தருணம் வந்துட்டு நல்ல ஒரு தருணமா இருந்ததுன்றது என்னுடைய உணர்வு. ஆ. ஆமா. ஆலமரம் அப்படிங்கிறது அப்பாவ உருவகப்படுத்துறது எப்படின்னா, அப்பா பாருங்க, அம்மா, தன்னோட பையன், அப்புறம் தன்னுடைய மருமகள் கூடயும் "நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும்." அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஆலமரமா அப்பா உருவெடுக்கிறாரு. அவர் எப்பவுமே நல்லபடியா இருக்கணும்னு அந்த பையனோட அந்த கண்கள்ல அ அவன் வந்து பார்த்துன்னு இருக்கிறான். அதுதான் இந்த கதையோட முடிவா, நிகழ்வா அப்படியே கொண்டு போறாங்க. மூங்கில் பறவை அப்டின்னம்போது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? மூங்கில் காற்று மூங்கில் பறவைன்னா ஒரு ஆ, ஒரு காகித பறவை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆ. நான் இங்க பார்த்தேன். மூங்கில் பறவைன்னா என்னடா இது வித்தியாசமா இருக்கே! அப்டின்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா நமக்கு தெரிஞ்சது தான், அந்த மூங்கில் மரங்கொத்தி இருக்கு இல்லையா? மரங்கொத்தி அது மூங்கில்ல போய் கொத்துறது தான். ஆனா அது ஆக்சுவலி அது மரங்கொத்திய தான் அப்டி சொல்றாங்க. அந்த அது ஏன் அந்த மூங்கில் மரங்களின் பட்டைகளில் இருக்கும் அ என்னது பூச்சிகளை எல்லாம் அது வந்து சாப்பிடுமாம், மூங்கில் பறவை. எதுக்காக அத ஓ! ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால அ அதாவது அதாவது நினைக்க மூங்கில் யோசிக்க முடியுதா? பறவைன்றது அந் ம். அந்த நீங்க சொன்ன அந்த மூங்கில் பறவை இருக்கு இல்லைங்களா? அது அந்த இடத்திலேயே இருக்க முடியாது. திரும்பவும் அதோட வீட்டுக்கு போய் ஆகணும். அது மாதிரி தான் வெளிநாட்டுல வாழ்ற நம்மள மாரி ஆளுங்கலாம். நம்ம இங்கேயே ம். இருக்க முடியாது. திரும்பவும் நம்மளுடைய வேர தேடி போகணும். அதுக்காக தான் அத ரிலேட் பண்ற மாதிரி இந்த கதைக்கு தலைப்பு வச்சிருக்காங்க. கதைக்கு ஏற்ற தலைப்பு. ஆ, ஆ, அவர் சொன்னது தான் எனக்கு ஒரு ஞாபகம் தான் சொன்னதுனால தான். இப்போ ம். மூங்கில்ன்றது வந்து அவரு அப்பாவ சொல்லிட்டாங்க. அப்பா தான் வந்துட்டு ஆலமரமா இருந்து மூங்கிலா மாறி நிக்கிறாரு. பையன் ஆமா. தான் பறவை. ஸோ மூங்கில், பறவை. பறவை வந்து எங்கெங்கேயோ பறந்து சென்றாலும், எங்க போனாலும் கடைசியா அது வந்து நம்மளோட மறுபடியும் மூங்கில தேடி, இடத்துக்கே வந்து மரத்த தேடி அது அதோட கூடு எங்க இருந்துச்சோ, அங்க அங்க போய் இணையுது அப்படிங்கிறதுக்காக கூட அது தலைப்பு வச்சிருக்கலான்றது என்னுடைய கருத்து. ஆமாம். ஓரளவுக்கு நம்ம அந்த கதைய பத்தி எல்லா விதத்திலும் அலசி ஆராய்ஞ்சுட்டோமா? அது நம்மளே சொல்ல முடியாது. ஆமா. எல்லா பார்வையாளர்கள் பார்த்து சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? நமக்கு முதல்ல தெரியணும்ல. நாம இந்த கதைய படிச்சு ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லா உறவுகள பத்தியும் பேசிட்டோம். ஆ எல்லா ஆமா. இங்க இருந்த மனநெலைம, அங்க இருந்த மனநெலைம, ஊர்ல அவங்க சின்ன வயசுல விளையாடுனதுலருந்து, அப்பா ஊர்ல எப்படி இருந்தாரு, அவரோட மனநிலைமை, அம்மாவோட மனநிலைமை, மனைவிய வந்து அப்பா எப்படி வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கதையில இருந்தத எல்லாத்தையும் படிச்சேன். ஊர்ல போய் இறங்கின உடனேயும் அவங்க வழியில சின்ன வயசுல இருந்தது, அவங்க அப்பாவோட வேலை, அந்த வேலையால தான் அவருக்கு உடல்நிலை சரியாம ஆயிடுச்சு. முதுமை, இப்படின்னு அந்த கதையில இருக்கிற ஒவ்வொன்த்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சுட்டோம்னு நெனைக்கிறேன். அதுக்கு ஏற்ற அந்த தலைப்பு வச்சிருந்தாங்க மூங்கில் பறவை. அதை பற்றியும் ஏன் மூங்கில் பறவை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிறிய ஐயம் இருந்தாலும், அந்த ஐயத்தையும் நம்ம இப்ப நமக்கே புரிஞ்சிருச்சு. ஏன்னா இருந்த இடத்திலேயே
திரும்பி அது போய் சேர்ந்துரும் வாழ்ந்த இடத்துலயே அப்படிங்கிற மாதிரி தலைப்பையும் சேர்த்து நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது சொல்வதற்கு இருக்கின்றதா? 2 சிம்மன்களும் சொல்ல வேண்டும். இல்ல. நான் நோட் பண்ணி வச்சிருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அழகா ஆராய்ஞ்சாச்சு. அந்த பயணம் ஆரம்பிக்கிறதுலேருந்து பயணம் முடியிற வரைக்கும். அவரோட பயணத்தையும் பத்தி பேசிட்டோம். அந்த லைக் காட்வின் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பத்தியும் பேசிட்டோம். அதனால எல்லாத்தையும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா அலசி ஆரம்பிச்சிட்டோம். சரி. இப்பொழுது முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னா, இப்ப நம்ம கதையோட முடிவுக்கு வந்துடலாம். முடிச்சிடலாமா? ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆ நம்மளுடைய அ அப்பாவெல்லாம் நம்ம வந்து அ இ முதுமை அடையிறாங்க, அந்த டைம்ல தான் நம்ம போய் பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லாம, அவங்க எப்பொழுதுமே நம்ம வெளியூர்ல இருந்தா கூட, இந்த கதையிலருந்து என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம அப்பா, அம்மா எப்பவுமே எல்லாருமே உறவுகள மொத்தமாவே சொல்றேன். உறவுகள வந்து இருக்கும் பொழுதே நம்ம நல்லா பார்த்து, பேசி, பழகி, நல்ல ஒரு உறவுகளை நம்ம வளர்த்துக்கணும். இது உறவுகள் அப்படிங்கிறது குடும்பத்தோட மட்டும் இல்லாம, நண்பர்களோட எல்லாரோடும் சேர்ந்துட்டு, நம்ப நம்முடைய ஊருக்கும் போகும்போது எல்லாரையும் பார்த்து நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு, அன்பா, மகிழ்ச்சியா இருப்போம். அன்பை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்போம். எனக்கு 2 நண்பர்கள் இப்போ கிடைச்சிருக்காங்க. 2 சிம்மன்கள். நல்ல இந்த மாதிரி நம்ம நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்லா அன்பா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். அப்படிங்கிறத நான் சொல்லி என்னுடைய கருத்தா நான் இங்க முடிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்தா சொன்னீங்கன்னா, நம்ப இந்த கதையில இருந்து வெளிப்பட்டுறலாம். என்னுடைய கருத்து நிச்சயமா. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஜெய்சங்கர். ராஜசிம்மன். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது மிக சிறப்பா நினைக்கிறது, அந்த கதை முழுவதுமாவே ஏதோ ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஃபேமிலிக்குள்ள, நம்ம குடும்பத்துல நம்ம அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைகளோட அத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தொடர்பு படுத்திக் கொள்ளுகிற ஒரு கதையா அமைஞ்சதுல வந்து ரொம்ப சிறப்பு இன்றைய நாள். இந்த சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்து சொன்னதுக்கு, நான் எங்க 2 பேர் சார்பாவும், என்னோட சார்பாவும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. ஆமா. அவரு ராஜசிம்மன் சொன்ன மாதிரியே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது எளிதா தொடர்புபடுத்திக்கக்கூடிய ஒரு கதை. அதுவும் இல்லாம, அந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இருக்கிற இந்த தருணத்தை குடும்பத்தோட நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான். அதுவும் இல்லாம, குடும்பத்தை நம்ம எந்த அளவு கவனிக்கிறோமோ, அந்த அளவு பிற்காலத்துல நம்ம வருத்தப்படாம இருக்கலாம். அதுவும் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. யதார்த்தமான இந்த கதையை நாம இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நாமும் நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமா, அன்பா, மகிழ்ச்சியா இருப்போம். உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம்.